வாங்க முட்டை குருமா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 15 முட்டையை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க தனியாக. 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கங்க. வெங்காயத்தை சிறுவ பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. தக்காளியும் சிறுவ பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பச்சை மிளகாவை கீனி எடுத்துக்கங்க. ஒரு கடாய் வைங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்தவுடனே அந்த 4 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கி வந்த பேர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்து அந்த கிரேவிலே ஊற்றுங்க. அந்த கிரேவிலே ஊற்றி நல்லா கிளறுங்க. கிளறிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறுங்க. கிளறிட்டு வேக வச்ச அந்த 15 முட்டையை அதிலே போட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருந்துட்டு முட்டை குருமா கிரேவி ரெடி.